வணக்கங்க. என்ன வீடியோனா சமையல் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக. உடம்பு சரியானவுடனே. ஆனால் நான் சொன்னேன் கொஞ்சம் லேட்டாக போடணும்னு சொன்னேன். அதனால் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சப்பட்டு எனக்கு கொஞ்சம் சமைக்க லேட்டாகும் இல்லையா, முடியாததுனால தங்கச்சி சமையல், தங்கச்சி பொண்ணு, அக்கா பொண்ணு, இந்த மாதிரி வீடியோ வரும் நம்ம வீடியோவில். நல்லா சமைப்பாங்க. நீங்களும் நம்ம தனியாக பண்ணலை இல்லையா, டீமாக தானே நான் தங்கச்சி எல்லாரோடையும் தங்கச்சி பிள்ளைங்க அக்கா பிள்ளை இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் அக்கா அப்படின்னு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். வரும் வீடியோ வரும். உங்களுக்கு ஷார்ட்ஸ் தான் நான் மெதுவாக பண்ணிடுவேன். வீடியோ பண்ண முடியாதுனால வரும். அப்புறம் சரியானோன்னா நல்ல வீடியோ போடுவோம். இப்போயும் நல்ல வீடியோ வரும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண போகிறோம். அதுக்கு நான் பாஸ்தா வேக வச்சுருக்கேன். என்கிட்ட கேரட் இருந்தது, நான் கேரட்டை திருவி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது பட்டாணி இல்லை ஏதாவது பீன்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் உங்கள்கிட்ட இருக்கிற வெஜிடபிள் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்பைசஸ்க்கு கார்லிக், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் சும்மா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பர் எடுத்திருக்கேன். மேஜிக் மசாலா இருக்குது, மேகி மேஜிக் மசாலா, அதுவும் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பட்டரை போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனோன்னா நான் கார்லிக் போட்டுக்கிறேன். ஆனோன்னா நான் கேரட்டை போட்டுக்கிறேன். நான் இதில் இப்போ 2 ஸ்பூன் ஆஃப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மில்கை ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி அது கொஞ்சம் கெட்டியான பதம், கொஞ்சம் க்ரீமியாக வர வரையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தா கொஞ்சம் க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நான் வச்சுருக்க பெப்பர் அந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவா இப்போ ஃப்ளேவருக்கு இந்த மேஜிக் மசாலா, மேகி மேஜிக் பண்ணிக்கிட்டேன், ஆட் பண்ணிடலாம். வேக வச்சுருக்க பாஸ்தாவை சீஸ் இருக்கு, அந்த சீஸையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் சீஸ் போட்டால். சீஸும் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் இது. ஈவினிங் டின்னருக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும்.